திருச்செந்தூர் கோவில் நகரைச் சேர்ந்தவர் முருகானந்தம் மகன் கண்ணன். இவர் கேஸ் சிலிண்டர் டெலிவரி செய்வதற்காக நேற்று முன்தினம் சோனகன் விலை அருகே உள்ள நீல்புரம் பகுதிக்கு சென்றுள்ளார். அப்போது அப்பகுதியைச் சேர்ந்த ஆசீர்வாதம் மகன் ஜெபராஜ் என்பவரின் இருசக்கர வாகனத்தின் மீது கண்ணனின் லோடு ஆட்டோ உரசியுள்ளது. இதில் தகராறு ஏற்பட்டதில் ஜெபராஜ் கண்ணனை தாக்கியுள்ளார். இச்சம்பவம் குறித்து கேட்பதற்காக இன்று கண்ணன் அவரது ஆதரவாளர்களுடன் நீர்புறத்திற்கு சென்று ஜெபராஜிடம் பேசிக் கொண்டிருந்துள்ளார். அப்போது தகராறு ஏற்பட்டு ஜெபராஜ் தாக்கப்பட்டு திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரை பார்ப்பதற்காக ஜெபராஜ் மகன் நவீன் திருச்செந்தூர் அரசு மருத்துவமனைக்கு வந்துள்ளார். அப்போது கண்ணன் தனது ஆதரவாளர்களுடன் திருச்செந்தூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அருகே நின்றுள்ளார். அங்கு நவீன் தனது ஆதரவாளர்கள் சுமார் 40 பேருடன் அங்கு சென்றுள்ளார். அப்போது இரு தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் அரிவாள், கம்பு, கட்டை மற்றும் கல் உள்ளிட்ட பல்வேறு ஆயுதங்களுடன் பயங்கரமாக இரு தரப்பினரும் மோதிக்கொண்டுள்ளனர். இதில் திருச்செந்தூர் முத்தாரம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த கந்தவேல், திருச்செந்தூரைச் சேர்ந்த நட்டார் ஆனந்த், ஆண்ட்ரூஸ் நவீன் ஆகியோருக்கு தலை மற்றும் உடலில் வெட்டும், அப்பகுதியில் உணவு வாங்குவதற்காக வந்திருந்த தூத்துக்குடியைச் சேர்ந்த விஜயபிரகாஷ் வலது காலில் வெட்டு காயங்களுடன் திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனை மற்றும் திருச்செந்தூர் தனியார் மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். மேலும் சம்பவ இடத்திற்கு திருச்செந்தூர் டிஎஸ்பி மகேஷ்குமார், தாலுகா இன்ஸ்பெக்டர் வினோத்குமார் உள்ளிட்ட போலீசார் விரைந்து வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக திருச்செந்தூரில் சற்று பதட்டம் ஏற்பட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.